ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வித் சமையல். இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நான் இன்னிலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே பக்கத்தில் கேட்டிருக்காங்க இட்லி பொடி, அதனால் அது தாங்க இப்போ செய்யலான்னு இருக்கேன். நான் ஒரு 2 கிலோ அளவுக்கு நான் இப்போ செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்த பருப்பு தாங்க 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா செவக்க வறுத்து நம்ம கொட்டிக்கலாம். 1 கிலோயும் நான் தனித்தனியாக தான் வறுக்கிறேன். அரை கிலோவாக வறுத்து நான் கொட்டிக்கிட்டேன். அடுத்தது கடலைப்பருப்பு வறுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை கிலோ. அதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கிட்டு அதிலே அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மல்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். ஜீரகத்தை வந்து இது ரெண்டும் வறுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் வறுத்து கொட்டிக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் கொஞ்சம், நான் கட்டி பெருங்காயம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா பொடிக்கு வந்து பெருங்காயம் தான் முக்கியம். அதனால் நல்லா கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்கேன், அதிகமாக எடுத்திருக்கேன். பெருங்காயத்தையும் வறுத்து வச்சுக்கலாம். நான் வந்து உரிச்ச பூண்டு இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம உரிக்காத பூண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உரிச்ச பூண்டை நல்லா செவர அதையும் வறுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ ஆற விட்டுப்போம். இப்போ நான் மிளகாயை வந்து ஒரு 250 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு 3 பாட்டாக நான் வந்து பிரித்து எடுத்திருக்கேன். காரம் நெடி ஏறாமல் இருக்கிறதுக்காக உப்பும் சேர்த்து நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நான் காம்போடு தான் போடுறேன். நீங்கள் வேணால் காம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் பொடி. இதோட நான் வந்து கொஞ்சம் பச்சரிசி சும்மா ஒரு கைப்பிடி நான் சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளும் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்கணும். நல்லா பிரட்டி ஆற விட்டு இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோடு சேர்த்து நான் முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடியெல்லாம் நான் செஞ்சிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச்சு போயாச்சு. அடுத்த பேட்ச் நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன். உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.